வேற ஆனால் அந்த மில்க் பிஸ்கெட் பாக்கெட் 2 போட்டுருங்க. அப்புறமா ஒரு ஓரியோ பாக்கெட்டு கொஞ்சம் விலை வச்சுருங்க. ப்ரோ பில்லு போடுங்க. இந்த லாஸ்ட் டைம் ஒரு பில் இருந்து போச்சு பாத்தீங்களா, ஆமாம். அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறீங்களா? சரி ஓகே ஓகே. இல்லைன்னா திருப்பி ஆர்டர் எடுக்க மாட்டேன், பார்த்துக்குங்க. சரி ஓகே ஓகே. திரும்ப இந்த 30 பிரச்சனை rupees உங்க ஆச்சு. கடையில இருந்தா நடக்குது, பார்த்துக்குங்க. அடுத்த வாட்டி நான் ப்ரோ ஆர்டர்லாம் எடுக்க மாட்டேன். ஃபோனை வைங்க. 30 ரூபா ஆச்சுண்ணா. இது ரெண்டுக்கும் பில்லு போட்டிங்க, இது ரெண்டுக்கும் யார் போடுவா? ஓ சாரி. இப்படி ஃபோன் பேசி வேலை பார்த்தா என்னங்க? $70 ஆச்சு சார். நான் இருந்தால் எப்படிங்க கடன் எடுத்தீங்க? உங்களை மீன் நல்லவங்க இருக்கிறது பிரச்சனை இல்லை சார். தேங்க்ஸ். சாரி ஜி. இல்லை வச்சிட்டீங்க. ஜி ஒரு நிமிஷம், பேலன்ஸை மறந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு ஜி தேங்க்ஸ்லாம், உங்கள் பணம் தானே. இல்லை, ரொம்ப அர்ஜென்ட்டாக போயிட்டு இருந்தேன். இந்த காலத்தில் யாரும் இப்படி கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க பார்த்தீங்களா, ரொம்ப தேங்க்ஸ். அண்ணா இதுக்கு பில் போடுங்க. 200 ஆச்சுமா. அண்ணா என்கிட்ட 150 தானே இருக்கு, இதை கேன்சல் பண்ணிடுறீங்களா? சரி ஓகே, எடுத்துன்னு போங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க கொடுங்க. இந்தாங்கண்ணா 150. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றி. 50 ரூபா வேணான்ட்டா. அந்த பொண்ணு வீடு பார்த்து தான் இருக்குது. செம்ம கஷ்டம், காசுலாம் திருப்பி வராது. 50 ரூபா போச்சா? பரவாயில்ல விட்றேன், 50 ரூபா தானே. நம்ம நேர்மையாக இருந்தால் எப்போ ஏமாற மாட்டோம். இப்போல்லாம் கடை ஏன் கடை வியாபாரமே ஆகாது. கடையை எடுத்து முட்டு போ. ஆமாம் இல்லை வந்துடுறேன் நான். எவ்வளோ ஆச்சு? ஹலோ சார், சேஞ்ச் வாங்காமல் போகிறீங்க? பரவாயில்ல, நீங்கள் வச்சுக்கோங்க. இவன் போகிற அவசத்துக்கு அந்த 400 ரூபா வாங்க மாட்டான்டா. பார்த்தியடா, நான் 50 ரூபா விட்டேன், அந்த மனுஷன் 400 ரூபா விட்டு போகிறேன். ஆமாம். அண்ணா இந்தாங்கண்ணா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 50 ரூபாய். வண்டியில காசு இருந்துச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நன்றிண்ணா. பார்த்தியாடா, அந்த 50 ரூபா ரிட்டன் வந்துருச்சு. நான் ஒரு விஷயம் சொல்லணுமா, கடையாக இருந்தாலும் சரி, உலகமாக இருந்தாலும் சரி, எல்லாம் நம்பிக்கையில் தான் போகும்.